வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு பீன்ஸ் பருப்பு உசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுள்ள பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலம்பிட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும். ஒரு அரை கப் அளவுள்ள துவரம்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதை நல்லா அலம்பிட்டு 1 ஹவர் ஊறினா போதும். 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அதில் 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரை கப் துவரம்பருப்பு, அரைச்ச துவரம்பருப்பை மிக்சியில் போட்டு ஊற வச்ச துவரம்பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இதை நாம் குக்கரில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ரைஸ் குக்கராக இருந்தாலும் சரி, இல்லை இட்லி பாத்திரமாக இருந்தாலும் சரி, இதை வச்சு நாம் ஒரு 15 மினிட்ஸ் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த பீன்ஸை என்ன பண்ணுறோன்னா, 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நறுக்கி வச்ச பீன்ஸை இதில் போட்டாச்சு. பீன்ஸ் காய்க்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து இதை நாம் வதக்கிட்டு வேகிற அளவுக்கு தண்ணி தெளித்து இதை தட்டை போட்டு மூடி வேக வைக்கணும். வேக வச்ச அந்த துவரம்பருப்புங்க, அதை ஆறிட்டோன்னே நாம் வெந்துடுச்சு. அதை ஆறின பிறகு நாம் இதை நல்லா உதிர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை உதிர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வேக வச்சதை நான் உதிர்த்துச்சுன்னு கையாலே உதிர்த்துட்டேன். உங்களால் கையால் முடியலனாலும் மிக்சியில் பல்ஸ் மூடில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா ரவையாக நமக்கு கிடச்சிடும். நான் கையில் தான் பண்ணேன், நீங்கள் மிக்சியில் கூட செய்யலாம். ரொம்ப ஓட்டிடாதீங்க. பல்ஸில் ஃபஸ்ட்டு 1 வைங்க, சரியாயிடுச்சுன்னா விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் வரணும்னா இன்னும் ஒரு வாட்டி பல்ஸ் மோடில் வைங்க. ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப மையாயிடும், நல்லா இருக்காது. அவ்வளோதான். இதை நாம் அந்த வேக வச்ச அந்த பீன்ஸோட சேர்த்துடலாம். உதிர்த்து வச்சிருக்கிற இந்த துவரம்பருப்பை நாம் கோஸ் காயில் சேர்த்துடலாம். பீன்ஸ் வெந்துருச்சுங்க, சுத்தமாக தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றின பிறகு தான் இதை போடணும். இதை போட்டு நல்லா கலரணும். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இதை போடுறேன். இதை போட்டுட்டு நல்லா நாம் கலரி விடலாம். இதில் இந்த உதிர்த்தின பருப்பை போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா கலரி விடுங்க. இது நல்லா இந்த பருப்பானது நல்லா செவந்து வரணும். இந்த கலரில் இருக்கக்கூடாது. நல்லா செவந்து சூப்பராக வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா செவக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே சிம்மில் அடுப்பை வச்சு நல்லா கலரிக்கிட்டே வாங்க. ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒத்து வரும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும். உங்களுக்கு உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. காரம் ஒன்றும் பண்ண முடியாது, சரியாக இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் காரம் வேணும்னா அந்த பருப்புலேயே 1 எக்ஸ்ட்ரா போட்டு ஆட்டிக்கோங்க. உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருந்துச்சுன்னா விட்டுடுங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு அந்த பருப்புலேயும் போட்டிருக்கோம், இதுலேயும் போட்டிருக்கோம். அதனால் தேவைப்படாது. பட் தேவைப்பட்டால் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். நல்லா செவந்து வந்தோடனே இறக்கணும். இந்த பருப்போட நேரம் மாறும். இப்போ பாருங்கள், இது சிம்மில் இருக்குது. சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா செவந்து வரும். அந்த ஸ்டேஜில் நாம் நிப்பாட்டிடலாம். இது செஞ்சு பாருங்கள், இது நல்லாயிருக்கும். வத்த குழம்புக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறினது ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடுங்க. சுவையான டிஷ்ஷு இது. வத்த குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த வத்த குழம்புக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும்.
செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.